இருந்ததும் இன்னும் சிலர் தேர்தலிலே போட்டியில் பங்குபற்றாது விலகி ஓடியதும் மிக விசேட அம்சம் எனலாம். மேலும் குறிப்பிடுவதாயின் இலங்கையிலிருந்து எந்தவொரு தேர்தல் நடந்தாலும் வடபுல பெரும்பான்மை தமிழ் மக்கள் தங்களது தமிழ் தரப்பை விடுத்து வேறு எந்த கட்சிக்கு வாக்களிப்பது இல்லை. ஏன் ஜனாதிபதி தேர்தலில் கூட இலங்கையில் ஒரு சிறுபான்மையினருக்கு வாய்ப்பு இல்லை என்று தெரிந்தும் சென்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் தனித்துவத்திற்காக ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக இறங்கிய ஒருவருக்கே அதிக வடபுல தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தனர். ஆனால் இம்முறை இந்த வரலாறு இன்று மாற்றி எழுதப்பட்டுள்ளது. இலங்கையின் வடமண்ணில் சிங்கள பெரும்பான்மையை மக்களை அதிகம் கொண்ட ஐக்கிய மக்கள் சக்தி அதிக வாக்குகளை பெற்று வெற்றி அடைந்துள்ளது. இதுவும் தேர்தல் களத்தில் அதிகம் பேசப்பட்ட ஒரு நிகழ்வாக பதியப்படுகிறது. இது எவ்வாறாயினும் இலங்கை நாட்டின் அனைத்து மக்களும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பினை கொண்டே இலங்கையின் தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு புதிய கட்சிக்கு வாக்களித்துள்ளனர். எனவே தேர்தல் மேடைகளில் பேசியது போல மக்களுக்கு வாக்களித்த விடயங்களை இந்த புதிய ஜனாதிபதி அனுரகுமார செய்வார் என்ற எண்ணப்பாடு மக்களிடம் தோன்றியுள்ளது. இவர் மேடையில் பேசியது என்ன? இனவாதம் இல்லாத நாட்டை கட்டி எழுப்புவோம், சகலருக்கும் பொதுவான சட்டங்கள், ஒவ்வொருவருடைய மத கலாச்சார உரிமைகள் பாதுகாக்கப்படும், முன்னைய ஆட்சியில் இருந்த திருடர்களும் ஊழல்வாதிகளும் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்படுவார்கள், நாட்டில் இனவாதம் இல்லாத நேர்மையான ஆட்சி ஸ்தாபித்தல் என பல விடயங்களை மக்கள் முன் அதிரடியாக பேசி மக்களின் நம்பிக்கையை பெற்று ஆட்சிக்கு வந்த இந்த ஒரு புதிய சமவுடைமை அரசாங்கம் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றுகிறதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களது நியாயமான எண்ணங்களையும் கொள்கைகளையும் நிறைவேற்ற நல்ல மக்கள் தொடர்ந்து உங்களுடன் நிலைத்திருக்கட்டும்.